வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் இந்த தை மாத ராசி பலனில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம தை மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதல்ல கிரக நிலைகள், இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு தான் ராசி பலனை சொல்லுவோம். மாத பலன், ராசி பலன் இதெல்லாம் உண்டு. அதில் இது மாத பலன், தை மாதத்திற்கான பலன். சோபக்கிருது வருடம் ஜனவரி மாதம், இங்கிலீஷ் கேலண்டரில் சொல்லணும்னா ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12 வரை இந்த காலகட்டத்திற்கு மேஷராசிக்கு பலன் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு மேஷத்தில் தான் இருக்கார். ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலும், சனி பகவான் கும்பத்திலும் இருக்காங்க. சூரிய பகவான் மாற்றம் தான் மாத பிறப்பு. இப்போ உத்தராயணம் தக்ஷாயணம் அப்படின்னு 2 அயனங்கள் உண்டு. அதில் தக்ஷாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பமாகிறது. அதுதான் தை மாதம். சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கும் இந்த காலம் இதுதான் தை மாதம். சூரியன் தனுசில் இருந்து மகரத்துக்கு மாற்றம். இதுதான் தை மாதம் முதல் நாள். அதுக்கப்புறம் 19/1/2024 அன்று தனுசுக்கு சுக்கிரன் மாறுறார். 27/1/2024 மகரத்துக்கு புதன் மாறுகிறார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மகரத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். இந்த மாற்றங்கள், இந்த வருடக்கோள்கள், இதை எல்லாத்தையும் வைத்து இந்த மாதம் எப்படி இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பலன். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான, ரொம்ப சூப்பரான மாதம் இது. உங்களுக்கு இயற்கையாகவே சூரியன் நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் 5க்குடையவர், பூர்வ புண்ணியாதிபதி. அந்த கிரகம் இப்போது 10ஆம் இடம் வருகிறார். 9ஆம் இடம் போன மாதம் இருந்தார். தந்தைக்கு சில கேடுகள், சில சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அப்போ உங்களுடைய பூர்வீக இடத்துல உங்களுக்கு விட்ட குறை தொட்ட குறைன்னு ஏதாவது இருக்குன்னா அதற்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் எங்கு பிறந்தீர்களோ, அல்லது உங்கள் தந்தை எங்கு பிறந்தாரோ, அல்லது உங்களுடைய முன்னோர்கள் இருந்த இடத்திற்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குல தெய்வ வழிபாடு கிடைக்கும், முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அந்தவாறு தான் இந்த கிரகநிலை இப்போ நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு உயர்வு கிடைக்கும். தொழில் பிரமாதமாக நடக்க போகுது. தொழில் நீங்கள் எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி, தொழிலில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னா இப்போ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் அபிவிருத்தியாக நடக்கும். உத்தியோக உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, பாராட்டுகள்லாம் கிடைக்கும். சில பேர் மெடல் வாங்குவாங்க, கப்பு வாங்குவாங்க. அந்தளவுக்கு சிறப்பான யோகத்துக்கு உரிய மாதம் தான் இது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லா நடக்க போகுது. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். இப்போது இந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அங்கே அவர் உச்சம் பெறப்போகிறார். செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம். அது அப்போ இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் கிடைக்கும். விவசாயம் செழித்து வளரும். விவசாய பொருட்களால் லாபம் கிடைக்கும். நிலத்தை நம்பி முதலீடு செய்பவர்களுக்கு அது வீணாக்காது, உங்களை வளர்ச்சிப்படுத்தும். சில பேர் வாடகைக்கு விட்டு அதன் மூலம் ஜீவனம் செய்பவர்கள். 4 வீடு வாடகைக்கு போகல சார், இதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு வாடகை விட்டேன், இப்போ 5,000 ரூபாய்க்கு வாடகை கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்பவர்களுக்கெல்லாம் இப்போது ஆஃபர் குமியும். நான் இந்த வீட்டை எடுத்துக்கிறேன், எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு 4 பேர் நிற்பாங்க. அவர்களில் யார் நல்லவர்கள்னு பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கும். 4 பேர் நல்லவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லவர்களும் நமக்கு சாவகாசமத்தில் வருவாங்க. அந்த மாதிரி நிலத்தின் மூலம் வருவாய்கள் ஈட்ட முடியும். இது வரைக்கும் எனக்கு நிலமும் இல்லை, வீடும் இல்லை சார் அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார், கார் பார்க்கிங்க்கு கூட இடம் இல்லை, 2 வீலர் பார்க்கிங் கூட இடம் இல்லை அப்படிம்பாங்க. இப்போ கவர்டு கார் பார்க்கிங்கோட ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். இதெல்லாம் பிப்ரவரி மாதத்துக்கு 4ஆம் தேதிக்கு பிறகு. நல்ல அற்புதமான கிரக அமைப்பு இருக்குது. அந்த மாதத்தில் 10ஆம் இடத்தில் அதிகமாக கிரகங்கள் சேர்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரியன் அங்கே தான் வராரு, புதன் அங்கே தான் வராரு, செவ்வாய் அங்கே தான் வராரு. சுக்கிரன் மட்டும் 9ஆம் இடத்தில் இருக்கார். ஆனால் சுக்கிரனும் அதுக்கப்புறம் மாறுவார் அடுத்த மாதம்.
இந்த சந்திரன் என்கின்ற தினக்கோள் 27 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி சுற்றி வருவார். அவரை வைத்தும் தினப்பலன்களில் மாற்றம் ஏற்படும். உங்களுடைய பிறவி ஜாதகமும் இந்த கோச்சார கிரக நிலையும் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது, அதுவும் இதுவும் எவ்வாறு உங்களை மேட்ச் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் பலன் அதிகமாகும். இப்போ நாங்கள் ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு பொது பலன். இந்த பொது பலனுக்கு ஒரு 40% மதிப்பு, உங்களோட பிறவி ஜாதகத்துக்கு ஒரு 60% மதிப்பு, அதுவும் நன்றாக இருந்து இங்கே நாங்கள் சொல்கிற ஒரு விஷயங்களும் நல்லாக இருந்தால் ஒரு சுவையான ஒரு உணவுக்கு கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி நெய், முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் போட்டு செய்வாங்க. இப்போ தைப்பொங்கல் இருக்குது, அதை நம்ம பொங்கல் படையல் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி நெய்யெல்லாம் கடைசியாக விடுவாங்க. அது மாதிரி உங்களுடைய ஜாதகம் வலுவாகும் இந்த கோச்சார கிரகநிலை. அந்த மாதிரி இப்போ சொல்லப்போனால் எல்லா விதத்திலும் நன்மையான மாதம். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பிள்ளைகள் நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. யார் இந்த பிள்ளையோட அப்பா அப்படின்னு கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ரொம்ப எல்லா விதத்திலும் சொல்லப்போனாலும் அருமையாக இருக்குது இந்த மாதம். 10ஆம் இடத்திற்கு சூரியன் வரார். 10 கிரகம் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில், 12இல் ராகு. அருமையாக இருக்குது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாக நடக்க போகிற அமோகமான வெற்றியை தரக்கூடிய வளமான நலமான மாதம் இது.